ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி சாப்பாடு எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் செஞ்சிடலாம், அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி தழை, புதினா தழை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, 1 கிராம்பு, 1 பட்டை, குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 நபர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஜூஸாக வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்ற போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். உங்களுக்கு எந்த எண்ணெய் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கங்க. தேங்காய் எண்ணெயிலையும் கூட செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்திக்கிறோம். நான் ஒரு 3 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன், அதுங்காட்டி 1 கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை மட்டும் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் அதிக பேர்த்துக்கு செய்கிறனா இன்னும் கொஞ்சம் 2 கிராம்பு கொஞ்சோண்டு பெரிய பட்டை சேர்த்திக்கங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறோம். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போவே நீங்கள் எதையும் சேர்க்க வேண்டாம், நல்லா பொன்னிறமாக வரட்டும் பெரிய வெங்காயம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ரொம்ப வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். நல்லா இடையில பிரட்டி விடுங்க. இந்தளவு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுக்கிறோம்ல கீரி, அதையும் போட்டுருங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா தெரிச்சிட்டு இருக்கும். இந்தளவுக்கு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ரொம்ப தெரிக்காது. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கி விடுங்க. அடுத்து வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கும், ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம்.
இப்போ வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்து இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை புதினா தலையும் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு கொஞ்சம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இல்லை தண்ணியாக இருக்குதுன்னா கல்லில் வச்சு நச்சுக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கினது நல்லா கிண்டி வரும். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் எண்ணெயில் வதங்கி எண்ணெய் வந்து மேலே தனியாக பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ தெரியுதா எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வர்றத. இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறது நல்லா இந்தளவுக்கு பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நீங்கள் நிறைய ஊற்றினா தான் இந்த மாதிரி நல்லா மேலே பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கம்மி ஊற்றினீங்கன்னா நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரு குக்கர். இந்த டைமில் கொஞ்சோண்டு புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வச்சுருங்க, கடைசியில் லாஸ்ட்டாக கொதிக்கும்போது கொஞ்சம் சேர்த்திட்டு மூடிக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டுக்கணும். 1 செகண்டில் இந்த கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நல்லா வதங்கிடும். இது நல்லா எண்ணெயில் வதங்கும் போது ஸ்மெல் நல்லா வரும். இப்போ நம்ம அரைச்சி வைக்கிற தக்காளியை சேர்த்த போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நல்லா ஜூஸியாக இருந்தால் 2 தக்காளி பழம் போதும். இல்லை கொஞ்சம் சின்ன பழம்னா 3 கூட சேர்த்துக்கணும். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அது இப்போ சேர்த்த போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த தக்காளி வேகட்டும். நல்லா இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் லைட்டாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும்போது அந்த தக்காளி நல்லா வெந்து வரும். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். கொதிக்கட்டும் நல்லா தக்காளி. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தக்காளி வெந்திருக்கும். எண்ணெய் லைட்டாக மேலே பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இடையில கொஞ்சம் திறந்து கிளறி விடுங்க. நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள்,
தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பிரியாணி மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். உங்கள் வீட்டு பிரியாணி மசாலா இல்லைன்னா கூட கரம் மசாலா சேர்த்திங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலர் வந்திருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்ச பட்டர் அதையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பட்டர் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திங்க. அரிசி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். பட்டரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கலர்ந்து வந்துருச்சு. உங்களுக்கு காட்டம் பாருங்கள். நல்லா எப்படி எல்லாம் கலந்து ஆயில் பிரிஞ்சு வருதுன்னு. இப்போ நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதுக்கு 1க்கு 2 நான் அரிசி கூடயே ஊற்றி தண்ணி அளவாக ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். இதை அப்படியே ஊற்ற போகிறேன். நீங்கள் பொன்னி அரிசி எடுத்துக்கலாம், சீரக சம்பா எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கங்க. இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு உப்பு காரம் எது பத்தலையோ எல்லாம் இப்போ சேர்த்திங்க. அந்த மீதி இருக்கிற வெண்ணெய் நான் இப்போ சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணா சேர்த்திங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ அந்த மீதி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இப்போ சேர்த்திக்கங்க. ரொம்ப வேண்டாம், இந்த அளவே போதும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான், இனி மூடி போட்டு மூட வேண்டியது தான். கடைசி இந்த டைம்லையும் கூட ஒரு டைம் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக எவ்வளோ விடுவீங்களோ அந்த விசிலே விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா திறக்கும் போதே வாசமாக இருக்குங்க.
இது கூட நம்ம வெஜிடபிள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ப்ளெயினாகவே தக்காளி சாப்பாடு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் வெஜிடபிள் சேர்த்திக்கலாம். கேரட், பீன்ஸும் கூட சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல மணமாக தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்ணியெல்லாம் குழையாமல் எல்லா சாதம் ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, தக்காளி சாப்பாடு ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.